மீண்டும் 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னவாக இருக்கும் தமிழ்நாடு? முதல்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இருக்காது. நான் காமெடிக்காக சொல்லல. எடுத்துக்காட்டுக்கு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே கிடையாது. மற்ற மாநிலங்கள் தெலுங்கானாவா இருக்கட்டும், இல்ல ஆந்திராவா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல கேரளாவா இருக்கட்டும், இல்ல புதுச்சேரியா இருக்கட்டும், அவங்கவுங்க மாநிலத்தோட பேரை முதன்மையா போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட அரசு பேருந்துல மட்டும் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்லை. இரண்டாவதாக பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் வரும் காலங்கள்ல வடவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். நம்மலாம் தமிழர்கள் அடிமையாக்கப்படுவோம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்களோட நிலை பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மோசமான நிலைக்கு போகும். இவங்க வேலைக்கு வள்ளினா வடக்கன்களை கூட இந்த வேலைக்கு எடுத்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆட்சியில இருக்கும்போது முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு தமிழர்கள் எல்லாமே முன்வைக்கிறோம். அதற்கு இப்ப இருக்கிறார்கள் அமைச்சர் தமிழிலும் நடத்தப்படும் சொல்றாருல, இது முழுவதுமாக மாறி தமிழ்லாம் நடத்தப்பட முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். முக்கியமாக இயற்கை வளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சூறையாடப்படும். உங்க கண் முன்னே இப்பயே பாத்தீங்கன்னா பல மலைகளை நீங்க இவ்வளவு இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இப்ப பார்க்க முடியாது. 2026 தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் திமுக வந்தா இவை அனைத்தும் காண்றது உங்களுக்கு ரொம்ப அரிதா மாறிடும். சுருக்கமா சொல்லணும்னா தமிழர்கள் நிலம் தமிழர்கிட்டே இருக்காது. இந்த முறையாவது ஓட்டுக்கு பணம் வாங்காம நேர்மையான முறையில வாக்கு செலுத்துங்க. இது வெறும் வாக்கு மட்டும் இல்ல, மக்களுடைய வாழ்க்கை.